போகிறான். அப்படி மிரட்டிட்டு போகிற போது பார்த்துக்கிட்டே இருக்கப்ப அந்த அம்மா என்ன செய்யுது, அங்கிருந்த மாதவி கொடி ஞாபகம் வச்சுக்கோங்க. மாதவி கொடி 2-3 இடத்துல வருது இலக்கியங்கள்ல. கோவலன் மதுரைக்கு வந்தபோது அவருடைய உருவத்தை கண்டுபிடிக்க முடியாத அந்த கோசிகமானி என்ற ஒரு அந்தனம் என்ன செய்யறான், அங்கிருந்து ஒரு கொடியை பார்த்து, என் மாதவி கொடியே, நீயும் மாதவி மாதிரி ஏன் வாடி இருக்க அப்படின்னா, மாதவின்னு சொன்ன உடனே டக்குன்னு திரும்புறாங்க. யாரு? கோவலன். நமக்கு வேண்டிய ஆள் பேர் சொன்னா திரும்பவும்ல. அங்கே மாதவி கொடி. இங்கே திருப்பாவையில் அந்த 18வது பாடலே வரும். உந்துமதுகளை தன் ஓடாத தோல்வழியன் அதில் வரும். அதே போல அந்த மாதவி கொடி மீது அந்த பறவைகள் பாடுகிற ஓசை கேட்டாயா அதில் வரும். அந்த மாதவி கொடி எடுத்து